அரசு பள்ளிகளில் மாணவ மாணவியர்கள் கராத்தே பயிற்சிகளை கற்க நேரம் ஒதுக்கீடு செய்ய அரசு முன்வர வேண்டும் என கராத்தே பயிற்சியாளர் ஹன்சி டாக்டர் ரத்தினம் வலியுறுத்தியுள்ளார். கோவை மாவட்டம் சேரன் மாநகரம் பகுதியில் கடந்த 8 ஆண்டுகளாக ஷோரின் ரியோ ஷோபுகான் பயிற்சி மையம் இயங்கி வருகின்றது. இப்பயிற்சி மையத்தில் கராத்தே பெல்ட் கிரேடிங் பயிற்சி நடைபெற்றது. கராத்தே பயிற்சியாளர் ஹன்சி டாக்டர் ரத்தினம் கியோசி பெஞ்சமின் சேகர் தலைமையில் நடைபெற்ற இந்த போட்டிகளில் சுமார் 60க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய ஹன்சி டாக்டர் ரத்தினம், இக்காலகட்டத்தில் பெண் பிள்ளைகள் தனியாக செல்வதால் பாதுகாப்பை கருதி பெண் பிள்ளைகள் அதிக அளவில் கராத்தே பயிற்சிகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றார். மேலும் அரசு பள்ளி மாணவ மாணவியர்கள் கராத்தே பயிற்சி கற்க இதற்கென்று கால நேரத்தை ஒதுக்கி மாணவர்களுக்கு கற்றுத்தர அரசு முன்வர வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். பெண் குழந்தைகளுக்கு கண்டிப்பா அவங்க கராத்தே பயிற்சின்னு சொல்றதை விட அவங்க செல்ஃப் டிஃபென்ஸ் நல்லா படிக்கணும். ஏன்னா அவங்க மனநிலை பெண்ணாக பிறந்தப்பட்டவர்கள் யாரோ ஒன்றுதான் மனநிலை வித்தியாசமா இருக்கும். எல்லாமே அவங்க நிலை சாஃப்டா இருக்கும். அந்த சாஃப்ட் நிலை வேணும். அதுல இருந்து தன்னை காப்பாற்றி கொள்வதற்கு அவங்களுக்கு சில நிலைகள் கொடுக்குறோம். அது மென்டல், இது சயின்ஸ் வேற, இது மென்டல். அப்படி அது பாடி மைண்டு ஸ்பிரிச்சுவல், இது ஒன்று சேர்ந்து இது கொடுக்குற இது. அதனால அவங்களுக்கு கொடுக்குற இது மன தைரியம். இப்போ நடந்து போகிறோம், கையில் ஒரு கம்பு இருக்குது. நான் சாதாரண நடந்து போகிறத விட ஒரு கையில் ஒரு வடி இருக்குது, ஒரு கம்பு இருக்குதுன்னா, கம்பு இருந்தால் கொஞ்சம் தைரியம். அந்த மாதிரி அவங்க இந்த ஆர்ட் கற்றுக்கிட்டாங்கன்னா, ஒரு ஆர்ட் நம்ம கையில் இருக்குது, ஒருத்தர் வந்தால் நம்ம சமாளிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தோடு அவங்க வெளியே போக முடியும். அடுத்து இந்த ஆர்ட் கற்றுக்கிறவங்க டிசிப்ளினாக வாழ்வாங்க. அந்த மாதிரி ஆர்ட். சார், இப்போ அரசு பள்ளிகளெல்லாம் கராத்தே பயிற்சி கற்றுக் கொடுக்குறதுக்கு தமிழக அரசு இந்த மாதிரி ஏதாவது கோரிக்கைகள் தான் இருக்குது? ஏன்னா கராத்தே பயிற்சி நிறைய பேருக்கு தெரியாம தான் இருக்குது. இன்னைக்கும் கிரிக்கெட்டை தெரிஞ்ச அளவுக்கு கூட கராத்தே அளவுக்கு யாருக்கு தெரிஞ்சுக்கிறது. அதை பற்றி ஏதாவது அரசுக்கு ஏதாவது இல்லை, அரசு அந்த முனைப்பு நல்ல முனைப்பு. எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் கராத்தே சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறத ஏற்பட்ட நல்ல முனைப்பு. திருப்பூர் மாவட்டத்தில் உரிமையாளர் ஒருவர் புதிதாக கட்டப்பட்டு வரும் வீட்டிற்கு தண்ணீர் விட சென்ற போது மின்சாரம் தாக்கி தண்ணீர்